வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ கார்டன் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நீ அந்த ஏஎல்ஜி கேம்ஸை வச்ச நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய ஃபோனில் வச்சுருந்தேன் கைஸ். அந்த ஃபோன் போச்சு. ஸோ அதனால் இந்த புது ஃபோன்லேயே இப்போ தான் எனக்கு வீடியோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னு இப்போ தான் வீடியோ போடுறேன். இப்போ க்ரோ கார்டன் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சீடுலாம் கேம் செய்யணும். ஏற்கனவே இதில் நான் கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டேன். பட் அது வேறு ஃபோனில் செஞ்சுட்டேன், அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ இதான் என் ஃபோனில் போய் செய்கிறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், அது நம்ம கையில் $20 இருக்குது. 2 கேரட் வாங்க முடியும். இந்த கேம் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியுங்க. ஸோ இங்கே தான் நான் க்ரீன் ஆப்பிள் நிறையா வச்சுருந்தேன். பட் இந்த வீடியோவில் முடியாது, பட் மற்ற வீடியோவில் முடியும். இங்கே என்னடா இன்னும் தோட்டல. ஓ சரி கைஸ், நான் போய் கார்டனில் என்னோட இந்த இதை வாங்கி செல் பண்ணோம். ஸ்டார்டிங் காசு அப்படி இப்படின்னு தான் கிடைக்கும். பட் இதில் என்ன எனக்கு லக்கினா, அந்த ஃபோனில் விளாட்றப்ப கைஸ் எனக்கு ஒரு மகராசம் கைஸ். அவன் எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தான், 1,00,000 வெள்ளிக்கு ஒரு சீடு கொடுத்துருப்பான் கைஸ். அந்த சீடை வச்சு 1,00,000 கிட்ட சம்பாதிச்சேன். நம்ம இந்த வாட்டி ஸ்ட்ராபெரி ஒன்று வாங்கிடலாம். ஏன்னா ஸ்ட்ராபெரி அந்த கேம் அன்லிமிட் கைஸ். என்னடா வாங்க முடியல, ஏதாச்சும் ஆயிருச்சோ. அப்பேண்டா ஸ்ட்ராபெரி வாங்கடா டே. இங்கே ஸ்ட்ராபெரி மட்டும் வாங்க மாட்டேங்கிறான். தெரியல, நம்ம இன்னும் நிறைய கேம் செய்யணும் போல. பிக் யோர் பிளான். ஓகே, அதெல்லாம் தெரியும்டா. அதோட என்ன கேஸ் என்னோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடல, நான் காட்டுறேன். அதில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ செஞ்சிருவேன்னு. பெரிய கேரட் வந்திருக்கேடா அப்படின்னு வச்சிங்கன்னா, ஆமாம் நல்லா காசு கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல வறுமையில் போயிடும் கேஸ். ஏன்னா இந்த கேம் ஸ்டார்டிங் நல்லா காசு கொடுப்பானுங்க, அங்கிட்டு காசு சரியாக கிடைக்காது. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் போய் ஸ்ட்ராபெரி சீட் வாங்க போகிறேன். பிகாஸ் அது அன்லிமிட் கைஸ். நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது ப்ளூபெர்ரி வேஸ்ட், டொமேட்டோ வேஸ்ட், இது வாங்கிக்கலாம் கைஸ். ஏன்னா டொமேட்டோ வர லேட் ஆகும், ப்ளூபெர்ரி சரியாக அவ்வளோ காசு கொடுக்காது, நீங்கள் விற்கிறதே தெரியாது. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் அதை வாங்குறத விட்டுட்டு ஏம்மா இதில் என் கார்டனுக்கு வந்துட்டான், செல்லுக்கு வந்துட்டான். நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ளூபெர்ரி வாங்காமல் டொமேட்டோ கூட வாங்கி வச்சுருக்கோம். இப்போ ப்ளூபெர்ரி சரியான ஸ்ட்ராபெரியா? ஓகே, ப்ளூபெர்ரி சரியான பெருசாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி செடி இருக்கிற இடத்துலலாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி அப்பப்போ லக்கியில் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் இந்த அளவுக்குலாம் ஒரு கார்டன் வைக்கிற அளவுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த சீடெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த சீடெலாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பார்ப்போம் கைஸ் எவ்வளோ வருது. 250 சீடு ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அங்கே கேம் ஷாப்பில் இருக்கும். ஆனால் அந்த கேம் போக தான் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நான் அது ப்ளூபெர்ரி சீடு வாங்க முடியாதா, ஸ்ட்ராபெரி வாங்கணும் கைஸ். கேரட் இன்னும் ஒரு சீடு இருக்கா, அது ஃப்ரீயாக கிடச்ச சீடு கைஸ். கேரட் 1 செகண்டில் வந்துடும், பட் அன்லிமிட் இல்லை. ஏன்னா கேரட் மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரே நாள் பில்லியனர் ஆகிடலாம். பில்லியனராக கொஞ்சம் நாள் பிடிக்கும், அவ்வளோதான். ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்டரி 18 ringgit. சாரி கைஸ். இப்போ கார்டன் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வளர்ந்துருது. ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா கைஸ் நம்மளுக்கு காசு அன்லிமிட் காசு தந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ராபெரி தான் கொஞ்சம் நாளுக்கு உங்களை வச்சு ஓட்டும் பாருங்க. நம்ம சீட்லாம் ரீசெட் ஆகிடுச்சின்னு வந்துருச்சா. ஐயோ டே என்னடாச்சு, போய் நடந்து போகலாம். 6 ஸ்ட்ராபெரி காசில் கைஸ். 6 ஸ்ட்ராபெரி தான் வாங்கினேன். பிடிக்கும் ஸ்ட்ராபெரி. ஏன்டா எவ்வளோ லேட்டாக வளருதுன்னா, இது பார்க்க தான் கைஸ் இப்படி வளரும். இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம் இந்த கேமில். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இந்த கேமில். லைட்னிங் பட்டுச்சு, பேம்பூலாம் எடுத்துட்டாங்க கைஸ். இது மின்னுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேம்பூலாம் இருந்துச்சு. அப்போ மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஜெய் ஹோ காசு வந்துகிட்டே இருக்கும். ஜெய் ஹோ அதே தான் கைஸ். இப்போ பாருங்க ஸ்ட்ராபெரி அன்லிமிட். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், தட்டினீங்கன்னா அது எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துரும்.
இதுக்கப்புறம் வந்து ஒரு டெட் ரைஸ் கேமுன்னு சொல்லி ஒன்று போடலான்னு இருக்கேன். ரொம்ப ஃபேமஸாக ஓடி இருக்குது கேம். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கேம் வேணுமா இல்லைன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை போய் சேல் பண்ண போகிறேன். சீக்கிரம்டா. அதாவது 57 வெள்ளி. ஓகே, என்னடா பார்க்குறேன் அப்படின்னா, அப்போவே வீடியோவுக்கு மேலே பார்த்துக்கிறேன் கைஸ். ஏன்னா கீழே வந்து வரமாட்டேங்குது. ஸோ நான் அப்போவே வீடியோவுக்கு மேலே தான் பார்த்தாகணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இன்னொன்று என்னால் அங்கே போய் நான் இது பண்ணுறதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணுறதுக்குள்ளே நீங்களே பார்த்துருவீங்க. ஸோ அதுக்கு எதுக்கு மறைக்கணும். ஸோ டேரெக்டாக உங்கள்கிட்டே நான் காட்டிட்டேன். பரவாயில்ல, 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். கேரட் சீட் 10 இருக்குது. 10 கேரட் சீட் வாங்குவோம். அந்த கேம் நான் ஏற்கனவே விளாண்டேன் கைஸ். இந்த கேம் பற்றி நிறைய தெரியும். பாருங்கள், நான் இங்கேயே வந்து கேரட் சீட் போட்டுருவோம். ஏன்னா இட்ஸ் நாட் அன்லிமிட்டட். ஸோ என்னோட அந்த ஃபோனில் வந்து கைஸ் இங்கே வந்து க்ரீன் ஆப்பிள் இருக்கும் கைஸ். ஓகேவா, இங்கே வந்து அவகேடோ இருக்கும். இங்கே அவகேடோ இருக்கும். இங்கே கார்ன்ஃப்ளவர்ஸ் இருக்கும். இங்கே பனானா இருக்கும். புதுசாக இங்கே பனானா வச்சுருந்தேன். அங்கிட்டு இதுக்கு மேலே க்ரீன் ஆப்பிள் 2 இருக்கும் கைஸ். நான் வரப்பெல்லாம் வாங்கிடுவேன். ஏன்னா அப்போ என்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் கிட்ட இருக்கும். ஸோ அப்போ என்னால் முடிஞ்சிட்டு நான் விறுவிறுன்னு வாங்கிடுவேன். இப்போ என்ன பண்ணுறதும், ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி ப்ரோ. காசு தான் போய் கிடைக்கும். போக காசுலாம் கிடைக்காது கைஸ். ப்ளூபெர்ரி 1 வாங்கிக்குவோம். கைஸ் இப்போ நான் வந்து சேர்த்து ஒரு பாருங்கள் 800 கிட்ட சேர்த்துட்டேன். இந்த ஸ்ட்ராபெரி சீட்டு வந்து அன்லிமிட்டடில் காசு கொடுத்துட்டே இருக்கும் கைஸ் நம்மளுக்கு. ஸோ இன்னொன்று, நீங்கள் வந்து கேரட் சீட் வச்சிங்கன்னா விறுவிறுன்னு, அதாவது ஃபஸ்ட்டராக நீங்கள் வந்து நிறைய காசு சம்பாதிச்சிடலான்னா இந்த மாதிரி செய்வாங்க. கேரட் சீட்லாம் அன்லிமிட்டாக வைக்கல, இல்லைன்னா என்னத்துக்கு நம்ம கையில் 3000 வந்திருக்கும். ஏன்னா ஒன்றுக்கே $10 வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சேர்த்து நம்ம போடுறதுக்கு ஒரு கிடச்சிடும் கைஸ். காசு எவ்வளோ, ஒரு 150 கிடைக்கும். பாருங்க, 460. சேமு கைஸ், இவன் டாமு. சேம் வந்து கேம் ஹாலிடே போயிருக்கான். அவன் வந்து இந்த சீசனில் தான் வருவான். இந்த சீசன் திருப்பியும் வர இந்த வின்டர் சீசனில் தான் கைஸ் வருவான். ஓகே, இது போட்டு ப்ளூபெர்ரி வந்து சரியாக பெருசாக வரும். ஸோ நான் இங்கே போடுறேன் கைஸ். இவங்க லைக் இவ்வளோலேருந்து இவ்வளோ பெருசுக்கு வரும் கைஸ். ஸோ இது வந்து ஷாக்காக பார்ப்பீங்க. ப்ளூபெர்ரி வந்து அவ்வளோ சரியாக காசு கொடுக்காது. நீங்கள் கேம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் விளாட்றதுக்கு வேணால் ஏதாச்சும் கொஞ்சம் காசு கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அது எப்போவுமே காசு கொடுக்காது. அது என்றைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டைமும் காசு கொடுக்காது. இப்போ வந்து நான் வந்து என் கார்டன் கைஸ், நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கார்டன் ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் கார்டன் இங்கே இந்த சைடு வந்துடும். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா மரம், இது வந்து கீவி, இந்த மாதிரி இந்த கீவிலாம் வச்சுருந்தேன் கைஸ். ஆமாம், அந்த கீவிலாம் வச்சுருந்தேன். நான் வேணா வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அந்த இதில் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் பார்த்து ஷாக்காகிருவீங்க. ஸோ ஸ்ட்ராபெரி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க கைஸ். ப்ளூபெர்ரி இன்னொரு சீட் வாங்கிக்கிறேன். கேரட் வேணாம், கேரட் நாட் அன்லிமிட்டட். ஸோ எனக்கு கடுப்பாக இருக்குது. ப்ளூபெர்ரி வந்து ப்ளூபெர்ரி கூட ப்ளூபெர்ரி வச்சுக்கிறேன். ஸ்ட்ராபெரி கூட ஸ்ட்ராபெரி வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து என்னோடய இன்வென்ட்ரிலேருந்து இது எல்லாத்தையும் எடுத்து அண்ணே இது எவ்வளோக்கானே போவோம். டொமேட்டோலாம் சரியாக போகாது கைஸ். வேஸ்ட் ஆஃப் டைம். தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் நிறையா வளர்த்ததுக்கப்புறம் கைஸ் ஒரு கீவி எல்லாம் வளர்த்தா இந்த சைடு வந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா பெருசாக இருக்கிற மாதிரி வந்துடும். நல்லா வளர்த்தவங்க கார்டன். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா வளர்த்துட்டிங்கன்னா, நான் வந்து கீவி வச்சுருந்தேன் கைஸ். நான் அதை ரீசார்ஜ் பண்ணி இல்லை போடுறேன். நீங்கள் வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். பட் அந்த ஃபோனில் கேம் ப்ளே போடுறது கஷ்டம். அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இது என் ஃபோன்லேயே போட்டேன். என்கிட்ட லைக் போட்டேன்னா அப்போ இங்கே வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். பிக்கு ஸ்ட்ராபெரிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான். இங்கே ப்ளூபெர்ரி இன்னும் வளர்ந்து முடிக்கல. சைடில் ஒரு பட்டன் இருக்கு. அது வந்து உங்களுக்கு நீங்கள் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தண்ணி கொடுத்தோன்னா உங்கள் அதாவது கை வலிக்காது. அப்படி தான் நான் வந்து ஈஸியாக காசு எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி கார்டன் போகுமா, திருப்பியும் இங்கேருந்து
எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கலெக்ட் பண்ணிட்டு செல் ப்ரோ. ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. ஓகே 200. நான் இதே 2000 பிடிச்சிருவோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் நடக்குவாங்க கைஸ். அவன் கார்டன் சுற்றி பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஃபான்ஸ் கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டீங்க கைஸ், காசு கிடைக்கும். ஆனால் அந்த பெருசாக வளர்றது பார்த்தீங்க, அந்த ட்ரீ, இந்த மாதிரி ட்ரீலாம் அது உள்ளுக்கு அந்த கீவி பழம்லாம் வளர்த்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுதான் மெயினு. அதில் எனக்கு வந்து ஃப்ளெமிங்கோ கிடச்சிச்சு கைஸ். அதெல்லாம் ஏதோ நல்லவங்க கைஸ். அவன் பேர் ரெயனோ என்னமோ வரும், ரேஞ்சு. அவன் வந்து எனக்கு சீடு கொடுத்து 1,00,000 வெள்ளி கிடச்சிச்சு கைஸ் என் கையில். அதில் நான் இன்னும் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய கார்டனை. அவன் ஒரு நல்லவங்க பீக்கோ. அந்த ஃப்ளெமிங்கோ கொடுத்தாங்க கைஸ். ஃப்ளெமிங்கோ கொடுத்துட்டு எனக்கு 1,00,000 வெள்ளிக்கு இதை கொடுத்துட்டு போயிட்டான், லைக் போட்டு போயிட்டான். நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதுக்கேன். பட் அந்த ஃபோனில் அந்த வீடியோ என்னன்னு கேளுங்க. நான் அந்த வீடியோவில் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டுக்கு போடுவேன். இப்போ பாருங்க ப்ளூபெர்ரி எடுத்துட்டேன். ப்ளூபெர்ரி காஸ்ட் ஸ்டார்டிங் ஓகே, ஆனால் லேட்டராக ஓகேவா இருக்காது. இப்போ நீங்கள் பாருங்கள், என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் கேஜி கூடியான ஒரு ப்ளூபெர்ரி. செல்லுக்கு போ அண்ணே, இது எவ்வளோ நான் போவோம் விற்று கொடுண்ணே. கிஃப்டா? அதே கிஃப்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஐயோ கைஸ் வர மாட்டேங்குது கைஸ், என்னாச்சோ? சீக்கிரம்டா, என்னடா பண்ணுறீங்க? பாருங்களேன் கைஸ், பாருங்களேன் கச்சோ பண்ணி. ஓகே, ஹவு மச் இஸ் காஸ்ட் பாருங்க கைஸ். வெறும் $38 தான். அப்படி $38 ஓகேன்னு ஸ்டார்டிங்கில் ஓகே கைஸ். பட் அன்டில் நீங்கள் கேம் போக வராது. பட் நீங்கள் சில பேர் கேட்பீங்க ப்ளூபெர்ரியே வச்சுக்கோடான்னு. ஸோ அதனால் நான் நிறையா ப்ளூபெர்ரி வச்சுருக்கேன். கோல்டன் இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ லக்கி கோல்டன் ஸ்ட்ராபெரிலாம் கிடைக்கும். அது இதுன்னு நினைக்கிறேன். இது இல்லை கைஸ், வேறு என்னமோ. இந்த மாதிரி ரெயின்போ மில்க்கும் நிறையா இருக்கும் கைஸ் இந்த கேமில். இது முடிஞ்சு டெட் ரைஸ்னு ஒரு கேம் போடலான் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அந்த கேமுக்கு. நான் கண்டிப்பாக போடுற உண்மையில உங்களுக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஒரு 18 எப்படி சொல்கிறது, ஒரு 18 மினிட்ஸ்லேயும் முடிச்சிடுறேன். பிகாஸ் நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த டெட் ரைஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல கேம், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா இருக்கும். அந்த பாண்ட் சேர்த்து மைனர் கிளாஸு, மியூசிக்கல் கிளாஸுன்னு நிறையா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு அபிலிட்டி இருக்கும் கைஸ். ஸோ அப்படி தான் அந்த கேம் எனக்கு கேட்ட பெஸ்ட் கேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேம். நான் கண்டிப்பாக போடுவேன். பட் என்னால் முடிக்க முடியுமான்னு தெரில, கொஞ்சம் கஷ்டமான கேம். ப்ளூபெர்ரி பார்த்திங்க எவ்வளோ புதுசாக வருது. இதெல்லாம் வந்து நல்ல காசு கொடுக்குங்க கேஜி கணக்கு பொறுத்து. ஓகே, பட் நீங்கள் வர்றது எல்லாமே கரெக்டான கேஜியில் தான் வளரும். லக்கி. இப்போ இது வந்து சும்மா கைஸ் ஒரு $50 இருந்துச்சு. ப்ளூபெர்ரி 73 கேஜி, 0.73 கேஜி எவ்வளோனா 285 வருதா. இதே லைட்னிங் அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், எவ்வளோ விதமாக கைஸ் போவோம். லிட்ரலி 5000 கிட்ட போவோம் கைஸ் லைட்னிங் அடித்தா. இல்லை 1000 கிட்ட போவோம். இப்போ நான் வந்து வேறு ஸ்டாக் இருக்கான்னு பார்க்குறேன். வேறு எந்த ஸ்டாக் இருக்கிற மாதிரி இல்லை. நிறைய ஸ்ட்ராபெர்ரி வாங்கிக்கலாம். டொமேட்டோ வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ். ஸோ டொமேட்டோ வாங்காதீங்க. நான் வந்து இங்கே ஒரு ப்ளூபெர்ரி வச்சுக்கிறேன். ப்ளூபெர்ரி அவ்வளோ பெருசாக வளரும்னா கண்டிப்பாக வளரும். ருக்கு ஜரா துங்கு வரும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி கொஞ்சம் நாள் இருந்தீங்கன்னா வளரும். ஓகேவா? இப்போ வந்து டொமேட்டோ சீடு வந்து நேராக வளரும் கைஸ். குச்சி மேலே வந்து அங்கே வரும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் வந்து இதுமாதிரி கேப் இருக்கிறதுலே போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வேகமாக இதெல்லாம் எடுத்துடுறேன். சீக்கிரண்டா ஏறா வா ஏறாத. இப்போ நான் போய் சேல் கொடுக்குறேன். இன்வென்ட்ரி வாங்கண்ணே, இதெல்லாம் விற்று கொடுங்கண்ணே. ஐ வாண்ட் செல் திஸ். நத்திங் சொல்லிடுவாங்க கைஸ். ஓகே, ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி ப்ரோ. அதாவது அங்கிள் 1000 கிட்ட போகுது. நான் கேம் ஏற்கனவே லாண்டு கேம் பற்றி தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் இதோட என்னது ஒரு 5000 எடுத்துகிட்டு கேம் ப்ளே முடிச்சிருக்கலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா டைமும் கரெக்டாக இருக்கும். ஒரு 5000 எடுத்துகிட்டு கேம் ப்ளே முடிச்சிக்கலான் இருக்கேன்.
அண்ணே இது எவ்வளோண்ணே எல்லாம் விற்று கொடுங்கண்ணே. ஒன் செல் மை இன்வென்ட்ரி $81 அது எவ்வளோ எடுத்துனேடா. ஏதோ கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன கிஃப்ட்டு கொடுத்தான்னு தெரியல. என்னமோ கொடுத்துருக்கான். ஓ கோல்டன் ப்ளூபெர்ரி. இது என்கிட்ட இருக்குது. பட் அது ஒரு சின்ன ப்ராப்ளம். டேய் நான் விற்க வந்திருக்கேன்டா. இது எவ்வளோக்கு போகும்? ரொம்ப குறைவு வரும். 140 900 கைஸ். ஃப்ரெண்ட் பூஸ்ட் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட் பூஸ்ட் வந்து அவங்க கூட யாராச்சும் ஃப்ரெண்டு இருந்தால். பட் இவன் கூட ஃப்ரெண்டுலாம் இன்னும் ஆகலை. சும்மா அதை ரிக்வஸ்ட் கொடுத்தா நான் கொடுத்தேன். இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருப்பானுங்க கைஸ். இப்போ இது வந்து அவன் கார்டனாக இருக்கலாம். ஸோ அதனால் அவன் கொடுத்துருக்கான். ஏன்னா அவன் வந்து 1 மில்லியன் கிட்ட இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு அது வந்து குட்டி காசாக தெரியும். இப்போ நம்மளுக்குலாம் கேம் ஸ்டார்டிங்னாலும் பெரிய காசாக தெரியும். அவங்க ப்ளூபெர்ரி பார்த்தீங்க சொன்ன நம்பல் தானே எவ்வளோ வளருது பாருங்க. ஓகே ஃபஸ்ட்டார். ஓடு 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 வலிமை குஞ்சு ஓடு ஓடு. ஒன் செல் மை இன்வென்ட்ரி கைஸ். ஐயோ 500 என்னோட காசு இல்லை. ஓகே கைஸ் 500,000 முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம 10K கிட்ட போகலான்னு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி கேம் பிளேக்கெலாம் வாடா விளாட்லான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காண்டா கேம் பிளேலாம் போடுறான்டான்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னுக்கு நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். 115 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஆனால் ஃபோன் போச்சின்னு சொல்லி அந்த கேம் என்னால் இப்போ இருந்தால் இல்லை. பட் அந்த இதில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தேன். பட் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் அதே அக்கௌண்ட் தான் ஆதரவு கொடுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 பாய். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.